ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனை பற்றி தான். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே வந்து பாஸ்போர்ட்டு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், விஜயனா உங்களுக்காக வரும் அப்படிங்கிற ரீல்ஸ் தான் கரண்டாக ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அநேகமாக இது வரைக்கும் நடந்த எலெக்ஷனை விட இந்த தடவை தான் வந்து இவ்வளோ பேர் வெளிநாட்டிலேருந்து போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டே இதுக்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்தோன்னா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வார் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலை எப்போ என்ன மாறும்னே தெரியாத ஒரு நேரத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பேர் வந்து ஓட் போட போகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மைண்ட் ஃபுல்லாக இதே தான் ஒரு 4 நாளாக ஓடிட்டு இருந்தது. நேற்று எதிர்ச்சியாக வந்து ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தோமா, அப்போ வந்து ஒரு மூவி சீனில் வந்து அவர் பேசின டைலாக்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன், போய் பாருங்கள். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல, எனக்கு பாலிடிக்ஸ் நாலேஜே கிடையாது. இருந்தாலும் நான் சும்மா ஷேர் பண்ணுறேன். பாய் பாய். பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போது இந்த எலெக்ஷன், கேன்வாசிங், லீடர்ஷிப் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு ஸ்டேட், சென்ட்ரல் எலெக்ஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் வரும். காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியா சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்ல ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். பொது தேர்தல்லாம் நடக்கும் போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டுல எலெக்ஷனே வேணாம்னு முடிவெடுத்துட முடியுமா? நம்ம ஊர்ல இன்னும் போஸ்டர், பேனர் கலாச்சாரம் இருக்குதான் செய்யுது. பசங்களுக்கு எங்க ஓட்டணும், ஓட்டக்கூடாது, பேனர் எங்க வைக்கணும், வைக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா இங்க எலெக்ஷன் நடக்கணும். அப்பதான் வெளியில போய் கரெக்டா இருப்பான். இந்த குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும்.